முருகரோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டுங்க. இன்றைக்கி கந்த சஷ்டி 2வது நாள் விரதம் நல்லபடியாகவே ஆரம்பிச்சிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு பூவெல்லாம் மாற்றிட்டு இன்றைக்கி சர்க்கோணம் கோலம் போட்டு 2 விளக்கு ஏற்றிருக்கேங்க. இன்றைக்கி 2வது நாள் 2 விளக்கு ஏற்றிருக்கேன், 2 தீபம் ஏற்றிட்டு இன்றைக்கி நெய்வேத்தியம் நான் பாசிப்பருப்பு போட்டு பாயாசம் பண்ணியிருக்கேங்க. இந்த பாசிப்பருப்போட வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நிறைய விரதம் இருந்துகிட்ருக்கீங்க. சில பேர் மிளகு விரதம், சில பேர் பால் பழ விரதம், சில பேர் இளநீர் விரதம். நான் ஒரு பொழுது விரதம் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன விரதம்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மிளகம் விரதம் இருக்கிறவங்களாம் ரொம்ப கடுமையான விரதம் இருந்துகிட்ருக்காங்க. நிறைய எந்த விரதம் இருந்தாலுமே சரிங்க, நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடித்து நம்ம ஐயனை மனசார நினச்சி வேண்டுதல் வச்சுருக்கோம். ஐயன் கண்டிப்பாக எல்லாரோட வேண்டுதலுமே நிறைவேற்றுவாருங்க. நம்ம வீட்டில் முருகர் சிலையெல்லாம் இல்லைங்க. நான் முருகர் படம் நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கிற படத்துக்கு முன்னாடி தான் நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். முருகர் சிலை வச்சு பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்குது எனக்குமே. நான் இந்த வருஷம் ஃபஸ்ட்டு வாட்டி விரதம் இருந்துகிட்ருக்கேன். இது நல்லபடியாக நிறைவேறிடுச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக முருகர் நம்ம வீட்டுக்கு வருவாருன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்த்துக்கலாம், எல்லாமே முருகர் கையில் தான் இருக்குது. ஐயன் எல்லாத்தையும் பார்த்துப்பார். எல்லாரோட வேண்டுதலுமே நல்லபடியாக நடக்கணும், நல்லபடியாக முடியணுன்றதை வேண்டிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.